அனைவருக்கும் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேச போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி வெளியில் சொல்லிடுறாங்களா, குழந்தைகிட்ட தான் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னென்னா, இப்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து ஒரு பெரியவங்கங்கிற இடத்துல இருந்து உங்களை நாங்கள் திட்டினோம்னா, இந்த உலகம் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொண்டுட்டு போகாது. சரியா? அம்மா திட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை திட்டும் போதோ இல்லை அதிகப்படியாக அதட்டும் போதோ பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு மகன் கொஞ்சம் கூட அம்மான்னு பார்க்காம, அம்மா மேலே தப்பு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகப்படியாக வெளியில் விடும்போது ஒரு அம்மானு கூட பார்க்காம மனசாட்சியே இல்லாமல் அந்த புள்ள அவங்க அம்மாவை எப்படி பேசுச்சு தெரியுமா, அவங்க அப்பாவை எப்படி பேசுனாங்க தெரியுமா, சட்டுன்னு அடிச்சு பேர் போட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஒரு வேதனையை தர்ற மாதிரி பேசி, நாளைக்கு நீங்கள் யாராவது பெரியவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு ஒரு பெரிய மனுஷியாக ஒரு இடத்துல போய் நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஸ்பேஸ் கிடச்சி நீங்கள் போய் பேசும்போது, தெரியாதா ஒன்றரை நியாயத்தை பற்றி தெரியாதா, நீயே உங்கள் அம்மாவை பேசினவன் தானே, நீயே உங்கள் அப்பாவை அடித்தவன் தானே அப்படின்னு அந்த பையனையோ அந்த பிள்ளையவோ ரொம்ப டார்கெட் பண்ணி அதை இதையும் சொல்லி அவங்களுடைய மனவேதனையை அதிகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவினுடைய வருமானம் தான் முக்கியம், அப்படி அது இருந்தால் தான் அடுத்த நம்ம நகர்வுகள் இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, குழந்தைங்க குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நாம் பாஸ்டன்ஸ் ஆயிடுவோம், அதாவது நாம் கடந்த காலம் ஆயிடுவோம், அவங்களுக்கு நிகழ்காலமாக வந்துட்டுருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன சொல்லோ இல்லை நீங்கள் போய் யாருக்கிட்டையாவது அவங்கள பற்றி தவறாக பேசி அழுகையோ அவங்களுடைய வளர்வு அப்படியே நகர்ற நேரத்தில் அது நிறைய தொந்தரவுகள் தரும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் பிள்ளைய பற்றியோ உங்கள் பையனை பற்றியோ தொடர்ந்து தவறான அபிப்பிராயங்களை நீங்கள் அதிகமாக விதைச்சிட்டே இருக்கும்போது, ஐயோ பாவம் அவங்க பிள்ளைய பற்றி எவ்வளோ விதம் சொல்கிறாங்க பார், அப்போ அதுக்கு சரியில்லைன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் பொண்ணுகளோ உங்கள் பையனுகளோ அவங்கக்கிட்ட ஒரு உதவியாகவோ இல்லை ஏதோ ஒரு வேலையாகவோ போகும்போது, உங்கள் அம்மாவே உங்களை பற்றியெல்லாம் ஒரு விதமாக சொல்லி வச்சுருக்குறாங்க, உங்கள் அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க, இனி உங்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுக்கறதில்ல. அதே சமயம் அவங்க மதிப்பாகவோ ஒரு தெளிவாகவோ ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சி பேசினாலும் அது முழுமையாக சபைக்கு எடுபடுறது கிடையாது. இது எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லி வச்சதுனால நான் போய் நின்று அவ்வளோ தூரம் தெளிவாக சொன்னேங்க, ஆனால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி மகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எத்தனையோ பேரண்ட்ஸ் என்னென்னமோ தவறுகளாக செய்கிறது, சிலதெல்லாம் நம்ம காதார கேட்குறோம். ஆனால் உண்மையாலேயுமே மகளுக்கு ஒரு வேதனை, மகளுக்கு ஒரு சங்கடம், இல்லை மகளை சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்புதுன்னு சொன்னால், ஒரு சிலருடைய குறுகலான மனம் என்னென்னா, இவ எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, இல்லை ஏற்கனவே நம்ம வீட்டில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தானே ஒரு வசதியான இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், எங்கே வீட்டில் உட்காந்துருவாளோ, இல்லை 4 பேர்த்துக்கு நாம் போய் பதில் சொல்லணுமோ என்னமோ, நாம் போய் இந்த மாதிரி வீட்டில் இப்படி நடந்துருச்சுங்க அதனால் பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்குது, இப்படி நடந்துருச்சுங்க அதனால தான் எங்கள் பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் பஞ்சாயத்து நியாயமாவோ இல்லை கேட்குற இடத்துலையும் அவங்களும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறது, என்னமோ பிள்ளை பிரச்சனை வீட்டுக்கு வந்துருச்சாமா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இவங்க இந்த பொண்ணினுடைய சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாருமே மனசுல இருந்து எடுத்து அதை தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம, எங்கே கௌரவம் போயிருமோ, எங்கே நம்மளை தாண்டி வேற ஏதாவது நம்மளை அவமானமாக சொல்லிடுவாங்களோ என்னமோன்னு இந்த பிள்ளை மேலே இவங்களுடைய மான மரியாதையை கௌரவங்கிறத எல்லாம் போட்டு அந்த பிள்ளை மேலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படித்தான் பாருங்க, இப்போ ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி போட்டு இறந்துட்டதாக சொல்லும்போது நம்மளுக்கு மனசுக்கு என்னென்னா அதை ஏற்றுக்கவும் முடியாமல், இப்போ நம்ம புள்ள மாதிரி நம்ம பதற மாதிரி அவங்க இடத்துல போய் பார்த்தாக்கா அன்னைக்கே அப்படி காப்பாற்றிருக்கலாங்கிற வார்த்தை மட்டும்தான் அவங்கக்கிட்ட மிச்சமாக இருக்கும். அந்த புள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போதே அந்த புள்ள நல்ல முடிவாகவே இருக்கட்டும், கெட்ட முடிவாகவே இருக்கட்டும், அந்த புள்ள ஒரு பிரச்சனைன்னு ஏதோ இப்போ வீட்டுக்குள்ளே பண்ணுதுங்கிற தகவல் நம்ம காதுக்கு வந்தோடனே உடனே கூப்பிட்டு அதனோட விஷயம் என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு, அல்லது அந்த புள்ள மனசில் ஏதாவது இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் பாருங்கள். இல்லை புள்ளகிட்ட வேணும்னே ஏதாவது, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற புள்ள அங்கே போன உடனே என்ன சொல்கிற மெண்டலாட்டம் ஆகிறப்போ, ஒரு ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறப்போ, இல்லை வீட்டுக்குள்ளே சொன்னபடி கேட்காம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்
அதுக்கான உள்ள அர்த்தம் வந்து என்ன நடக்குது. ஒன்று உங்கள் கௌரவத்துக்காக அந்த பிள்ளை சொல்லும்போது நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்க. முக்கால்வாசி அதுதான் நடக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே முன்னாடி நின்று நான் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நானே 3 தடவை இந்த மாதிரி சூசைட் அட்டன் வந்து என்னுடைய மேரேஜ் ஆன பீரியட் டைமில் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தேத்தி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வரும்போது எங்கள் சின்ன பாட்டி எனக்கு கொஞ்சம் ரொம்ப உதவியாகவும் சில ஊக்கமான சில விஷயங்களெல்லாம் சொல்லவும் அது எனக்கு ரொம்ப மனபலமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா என்னுடைய வருத்தமோ என்னுடைய மன வழிகளையோ அவங்களாம் கேட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை. என்னன்னு கேட்டால் போனவன் வீட்டுக்கு வந்துடுவாளே, இனி அதுக்கு ஒரு காரணத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி அதை வந்து இது பண்ணணுமே. நம்ம வீடே சின்ன வீடு, அதே இல்லாமல் நம்ம கஷ்டமான குடும்பம், வசதியான இடத்துல கொடுத்துருக்கும் போது அந்த காசு பணத்துக்காக அவன் பொழைச்சிருக்கணுமே அப்படின்னு தான் என்னோட சைடில் நினச்சாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய செயல்பாட்டில் வந்து எந்த விதமான உண்மையும் அங்கே வந்து பதிய வைக்க முடியல. ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு சிலரோட பிஹேவியர் அப்படி கொஞ்சம் என்ன துடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் வைபாக பேசுகிறவங்களாட்டம் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நிறைய இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களுடைய குணாதிசயத்தில் வர்றதுங்க. அதை வச்சு ஒரு பொண்ணையவோ ஒரு பையனையவோ நீங்கள் எடை போடாதீங்க. ஒரு பொண்ணு அப்படி துடுக்காக பேசுகிறவங்களாவே அவங்களுடைய அந்த பாணியிலேயே தன்னுடைய கஷ்டத்தை கூட அவங்க வெளியே சொல்லலாம். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல யோசனையோடு கேட்டிங்கன்னா இது நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 16 வயசு, சரிங்களா? அப்போ நானே சின்ன பொண்ணு, எனக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய விவரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே இடத்துல குறிப்பிட்டு ஒரு இடத்துல எங்கள் அம்மா வேலைக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதிகமாக அங்கே தான் எனக்கு வாழ்வாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிநடத்தையில் கொஞ்சம் வேலைக்குன்னு வரும்போது போதிய அறிவோ போதிய அனுபவங்களோ கொஞ்சம் கூட நம்மளுக்கு செட் ஆகிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. அப்போது ஒரு பிள்ளைங்க வளர்ந்தால் மட்டும் பத்தாதுங்க, அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை தாங்கிக்கூடிய பலமாகப்பட்டது அவங்க மனசில் உறுதியாக இருக்கணும். தாராளமாக 28 வயசு ஆனாலும் தப்பு இல்லைங்க. நான் உறுதியாக தான் சொல்கிறேன். அந்த 28 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு குடும்ப சூழலினுடைய மனபலமெல்லாம் அதை நடக்கிற ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த மனபலமெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ அது அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள நல்ல இடங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நல்லா கோடீஸ்வரனுக்கு கொடுத்தாதான் பிள்ளைங்க வாழுவாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இல்லாதவனுக்கு கொடுத்தாலும் கூட கைக்கு கிடைச்ச பொற்காவி மாதிரி அதை வச்சு பத்திரமா பாதுகாத்து அதுலேயே பெரிய சம்பக்காக வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஒரே முட்டா இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கௌரவத்துக்காக நான் வசதியான இடத்துல என் பிள்ளையை நான் கொடுக்குறேன், வசதியான இடத்துல நீங்கள் பெருமை பேசுறதுக்காக அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பெரும்பாலும் கெடுக்காதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் முழுமையாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா பெண்களினுடைய மனநிலைமைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழலும் சரி, அதே சமயம் தவறே இல்லாமல் சில ஆண்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டுறதும் சரி, இன்னும் நிறையா இருக்குது. அதையும் சேர்த்து சொல்கிறேன். கேட்குறதுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது.